வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இந்த பொங்கலுக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஜனவரி 9 ஒரு படம், ஜனவரி 10 ஒரு படம். ஜனவரி 9 ஜனநாயகன், அதோட ஆடியோ லான்ச் ஆல்ரெடி மலேசியாவில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஜனவரி 10ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆகுது. அதனுடைய ஆடியோ லான்ச்சு ஜனவரி 3ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னு அந்த படத்துடைய தயாரிப்பாளர் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே என்ன தகவல் வந்தது அப்படின்னா, ஜனவரி 3ஆம் தேதி அந்த படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அது வந்து நேரு ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. அதில் வந்து உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உங்க 2 பேருமே கலந்துக்க போறாங்க. இது வந்து ரெட் ஜெயண்ட்டுடைய படம் அப்படிங்கிறதுனால ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஆகாஷ் பாஸ்கரன் அவங்களுக்கு க்ளோஸான ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறதுனால இதுல கமல், ரஜினி எல்லாம் நிச்சயம் கலந்துக்குவாங்க. அவங்க கூப்பிடாமே இவங்க போய் கலந்துக்குவாங்க. ஏன்னா இது ஆளுங்கட்சிக்கு க்ளோஸா உள்ள சர்க்கிள்ங்கிறதுனால யாருக்கு அதிகாரம் இருக்கோ அதனால நிச்சயம் இவங்க எல்லாம் கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை பரப்பி விட்டாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க வதந்தி. ரஜினி, கமல் 2 பேருமே கலந்துக்கல. பராசக்தி இசை வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் கலந்து கொள்வார்கள் என பரவி வரும் வதந்திகள் உண்மை இல்லை. ஜனவரி 3ஆம் தேதி இசை வெளியீட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி ஆகாஷ் பாஸ்கரன், அந்த படத்துடைய தயாரிப்பாளர் டான் பிக்சர்ஸ், அவர் சொல்லியிருக்காரு. பராசக்தி இசை வெளியீட்டு விழாவை ஜனவரி 3ஆம் தேதி நடத்த உள்ளோம். கமல், ரஜினி விழாவில் பங்கேற்பதாக வரும் தகவல்கள் வதந்தி தான். யார் கிளப்பி விடுகிறார்கள் என்றே தெரியவில்லை அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் பேட்டி கொடுத்திருக்காரு. இது தொடர்பாக இந்த விஷயங்கள் எல்லா சேனல்லையுமே, எல்லா இதுலையுமே வந்தது, எல்லா சைட்லையுமே வந்தது. குறிப்பாக வலைப்பேச்சு சொன்னாங்க. இன்னும் நிறைய எல்லாத்துலேயும் போட்டாங்க. இது சம்மந்தமாக கமல், ரஜினி கலந்துக்க போகிறாங்க, பெரிய விழாவாக நடக்க போகுது. இது எப்படின்னா, விஜய்க்கு எதிராக கமல், ரஜினி, ஒட்டுமொத்த திரையுலகமே தயாராகிறதுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிளப்பி விட்டாங்க. அதாவது விஜய் தனியாக இருக்கிற மாதிரியும், விஜய்க்கு எதிராக இவங்கெல்லாம் திரண்டு வர்ற மாதிரியும். அதாவது விஜய் வந்து அவர் கடைசி படம் யாருமே வரல அப்படின்னா அவர் யாரோடையும் ஒழுங்காக பழகலைன்னு அர்த்தம். அவருக்கு வந்து ஒழுங்கான கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். கமல் 50 நடந்த பொழுது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே வந்தது. அன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் வந்தார், சரத்குமார் வந்தார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கலைஞர்கள் வந்தாங்க. மம்முட்டி, மோகன்லால், வெங்கடேஷ், தெலுங்குல உள்ள மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் வந்தாங்க. ஹிந்தியிலேருந்து ஆட்கள் வந்தாங்க. அவ்வளோ கதாநாயகிகள் வந்தாங்க. ராதிகா, ரேவதி, அதே மாதிரி பிரபுதேவா, சுந்தரம், அர்ஜுனு, இப்படி எல்லா விதமான கலைஞர்களும் வந்தாங்க. அன்னைக்கு வந்து அஜித்தோ விஜயோ வரல. அதாவது இவங்க யார் ஃபங்க்ஷனுக்குமே போக மாட்டாங்க. இவங்க ஃபங்க்ஷனுக்கு மட்டும் மற்றவங்கலாம் எதுக்கு வரணும் அப்படிங்கிறதான கேள்வி. விஜய் வந்து எல்லாத்தையும் ஒழுங்காக கான்டாக்ட் இருந்தாருன்னா அவர் ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. அவர் வந்து தொடர்புகளை முடிச்சுக்கிட்டாரு, அதனால யாரும் வரல. பட் அதே மாதிரி இவங்க ஆளுங்கட்சிக்கு பயந்துக்கிட்டு போவாங்கங்கிறது முட்டாள்தனமானது. ஸோ கமல், ரஜினிலாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலங்கிற அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ஆகாஷ் பாஸ்கரன். ஏன்னா இது வந்து ஜனநாயகனுக்கு எதிராக வர்றதுனால எவ்வளவு தூரம் பராசக்திக்கு எதிராக வதந்திகளை கலப்ப முடியுமோ, நெகட்டிவ் பரப்ப முடியுமோ. ஏன் வந்து சிவகார்த்திகேயனுக்கு இவ்வளவு அவசரம், கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணா என்ன, விஜயோட ஏன் மோதணும், அவரோட கடைசி படம் அது தனியாக வரட்டுமே அப்படின்லாம் கூல் சுரேஷ் எல்லாம் வச்சு பேச வைக்கிறாங்க. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகும்பொழுது இன்னொரு படம் ரிலீஸே ஆகக்கூடாது, அப்படி ரிலீஸ் பண்ணுறவங்க எதிரிங்கிற அளவுக்கு இவங்க அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வந்து கட்டமைக்க ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து முற்றிலும் தவறானது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து இப்போ அது சம்பந்தமாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. பாரதி ராஜா நலமோடு உள்ளார். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இயக்குனர் பாரதி ராஜா நலமோடு உள்ளார். பாரதி ராஜா உடல்நிலை குறித்து வெளிவரும் பிற தகவல்களை நம்ப வேண்டாம். 2 நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்ட பாரதி ராஜா தற்போது நலமோடு இருப்பதாக குடும்பத்தார் தகவல். ஸோ இவர் சம்பந்தமான அந்த மெடிக்கல் புல்லட்டின் வந்து அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் சொல்லுவாங்க. இது வந்து இதை பார்த்து யாரும் வதந்திகள் நிறைய பேர் கலப்புறாங்க இவர் சம்பந்தமா, அதெல்லாம் யாரும் பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. இயக்குனர் பாரதி மோகன் அந்த ஓப்பன் மைக் அப்படின்னு சொல்லி ஒரு டிவி சேனலில் வந்து அவர் வந்து உலகநாயகன் கமலஹாசனை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதில் வந்து கமலஹாசன் எப்படி மருத்துவமனையில், எந்த மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்குறாரோ அதே மருத்துவமனையில் தன்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே, அவர் அப்பல்லோன்னா அவங்க எல்லாருக்குமே அப்பல்லோ, ஸோ அந்த மாதிரி அவர் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார் அப்படிங்கிற சொல்கிறது. அவங்களோட கூட இருந்த பிஆர்ஓ, அந்த மாதிரி வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே என்ன உதவி வேணுமோ சத்தமில்லாமல் செய்யக்கூடிய தாராள மனது படைத்தவர். அதே மாதிரி டிஎன் சுப்பிரமணியம்னு சொல்லி அவர்கிட்ட 25 வருஷமாக மேனேஜராக இருந்தார். டிஎன்எஸ் அவருடைய பையன் கூட இப்போ இருக்கார். ஸோ சக்தி அப்படின்னு சொல்லி டிஎன்எஸ் வந்து
ரிட்டையர் ஆகும்பொழுது அவருக்கு வந்து பிரிவு உபச்சார விழான்னு ஒரு பெரிய விழா ஏற்பாடு பண்ணி அவருக்கு 25 லட்சம் ரூபா செக்கு, இந்த கிரிக்கெட் மேட்ச்லலாம் கொடுப்பாங்கல்ல பெரிய செக்கு, அதை கொடுத்து அவரை அனுப்பிச்சி வச்சார். இதுக்கப்புறம் வேறு எதுவும் பிரச்சனைனாலும் என்னை எப்போ வேணாலும் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சென்ட் ஆஃப் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்தாரு. அதே மாதிரி நம்ம சங்கிலி முருகன் வந்து தேவர் மகன் படத்தில் வேலை பார்த்துருக்காரு. அதாவது என்னன்னா அவர் வந்து அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர், அவருக்கு அந்த நிறைய விஷயங்கள் தெரியும், அதை எப்படி பண்ணணும், எங்கே அந்தந்த கான்டாக்ட்ஸில் எங்கே பர்மிஷன் வாங்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். ப்ளஸ் மதுரை ஸ்லாங்கும் அவருக்கு வரும். ஸோ அப்போ அவரை வந்து அதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு வெறும் பயன்படுத்தாமல் ஒரு கேரக்டரும் கொடுத்தாங்க, கணக்கு புள்ள கேரக்டர். ப்ளஸ் வந்து அவருக்கு அதுக்கான என்ன சம்பளமோ அதெல்லாம் கொடுத்தாச்சு. அதை தவிர வந்து சமீபத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத கேள்விப்பட்டு அவரை போய் பார்த்துட்டு வர சொல்லி, அவர் நடக்க முடியாமல் கஷ்டப்படுறாரு, அவர் கொஞ்சம் பண உதவி தேவைப்படுதுன்னு இமீடியட்டாக அவருக்கு வந்து அவரோட அக்கௌண்ட் நம்பரை வாங்கி அவருக்கு 5 lakhs இமீடியட்டாக அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதாவது என்னைக்கோ ஒரு படத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், 92 தீபாவளிக்கு வந்த படம் தேவர் மகன், இன்னைக்கு வந்து 2025. ஸோ இவ்வளோ வருடம் கழித்து அவருக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சாவித்ரி, நடிகர் திலகம் சாவித்ரினா கமலஹாசனுக்கு ரொம்ப ஒரு தாய் போன்ற ஸ்தானத்தில் உள்ளவங்க. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி காலகட்டம், அதாவது அவங்க வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து கடைசியில் ஒரு சின்ன ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்த ஒரு நிலைமை, அதாவது அவங்க நினச்சா புது காரே வந்து நிற்குங்கிற நிலைமை போய் ஒரு 5000 ரூபா பணம் இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்ட காலம். அப்போ போய் பார்க்கும்பொழுது ஒரு பிளாங்க் செக்கை கொடுக்க, அப்போ இந்த மாதிரிலாம் கொடுக்காத கமல், இந்த மாதிரி நான் கொடுத்து நிறைய ஏமாந்துட்டேன், எனக்கு 5000 ரூபா தேவைப்படுது, நான் அதை மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டாங்க. கமலஹாசன் வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு உதவுற குணம் அல்ல, அவர் சாதாரணமாக இருந்த காலகட்டத்தில், ஆரம்ப காலகட்டத்திலேயே அவருக்கு அந்த ஹெல்பிங் டெண்டன்சி. மனோபால கூட சொல்லியிருக்காரு, நிறையா தீபாவளி பொங்கல்னா புது சட்டை புது வேட்டி எல்லாம் வாங்கி கொடுத்து, பட்டாசு வாங்கி கொடுத்து, அதில் கேஷும் வச்சு கொடுப்பாராம். யாராருக்கு என்னவோ அந்த மாதிரி கரெக்டாக பண்ணி கொடுப்பாரு கமல். அவர் வீடு தான் எங்களுக்கெல்லாம் சரணாலயம் அப்படின்னு நம்முடைய மனோபாலாம் பல பேட்டிகளில் குறிப்பிட்டிருக்காரு. சர்வம் மாயா மலையாள திரைப்படம், அதாவது சத்யன் நந்திக்காடு அவருடைய மகன் அகில் அவர் இயக்கியிருக்கிற படம். நிவின் பாலி, அப்புறம் அஜு வர்கீஸ், ரியா ஷிபு வந்து ப்ரொடியூசர் ஷிபு தமின்ஸுடைய பொண்ணு, நிறைய ரீல்ஸ்லாம் போடுவாங்க. அவங்க வந்து அவங்களோட டெபியூ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நிவின் பாலி, அஜு வர்கீஸ் அவங்களோட காமெடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்மூத்தாக ஹியூமரஸாக போகுது. அதாவது ஃபீல் குட் லைட் ஹார்ட்டட் மூவி. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து எமோஷன்ஸ்லாம் கொண்டு வந்து பக்காவான ஒரு கிளைமேக்ஸில் சூப்பராக முடிச்சிருக்காங்க. அவசியமாக பார்க்க வேண்டிய ஒரு படம். அதாவது December 31 இந்த நியூ இயருக்கு முன்னாடி அதை பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லை, நியூ இயர் அன்னைக்கு பார்த்தாலும் இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து நிவின் பாலிக்கு ஒரு வெற்றி படம், கிட்டத்தட்ட 50 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு. 100 கோடி நிச்சயமாக அந்த படம் கிராஸ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம். மிகப்பெரிய அந்த டெலுலுங்கிற கேரக்டர் ரியா ஷிபுக்கு வந்து பெரிய வரவேற்பு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ரியா ஷிபு ஆர் டெலுலுன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறையா எப்படி துரந்தர் வந்ததோ அந்த மாதிரி நிறையா வருது.